அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக அவங்கவுங்க கஷ்டங்களை சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள், இதுக்கு தனியாக ஏதாவது துவா சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளோட நீங்கள் துவா தனியாக சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு துவா எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்கும். அதுவும் மிகப்பெரிய நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வந்தால். எந்த பிரச்சனையால் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் மாறும். இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை ஓதி நீங்கள் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தே தீருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மயங்கக்கூடிய வார்த்தையை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த துவாவை ஓதுறவங்களை பார்த்து அல்லாஹ் மயங்குகின்றான். ரொம்ப விரும்பக்கூடிய வார்த்தைகள், அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது இந்த ஒரு துவாவிற்கு. குர்ஆனில் இருக்கிற துவா தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவை சொல்லிட்டு இதை ஓதி நீங்கள் கேட்டால் நிச்சயம் நான் தருவேன் அப்படியும் வாக்குறுதி தந்திருக்கிறான். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு துவாவை சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச துவா தான் இருக்கும். இந்த துவாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மனப்பாடமாக தெரிஞ்ச துவா. ஆனால் சிறப்பான துவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஓதிருப்பீங்க, ஓதியும் பலனும் கண்டு இருப்பீங்க. இன்னும் தொடர்ந்து ஓதி பாருங்க, இன்னும் சிறப்புகள் இருக்குது. அந்த ஒரு சிறப்பையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஏன் இந்த துவா இவ்வளவு சிறப்பாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதும்போது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே விட மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓதக்கூடிய துவா இந்த ஒரு துவா தான் இருக்கும். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன். இந்த துவாவை எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஓதுனாங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வின் அந்த ஒரு கட்டளையை மீறிட்டாங்க, ஒரு கோவப்பட்டுட்டாங்க. தன்னுடைய சமுதாயத்திற்கு தொடர்ச்சியாக அவங்க உபதேசம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்கல. பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வின் வேதனை உங்ககிட்ட வரோம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சாபம் கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டுட்டாங்க. அவங்க புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமாக மேகங்கள்லாம் கருப்பாயிடுச்சு. நல்ல ஒரு பெரிய ஒரு சோதனை வரப்போகுது சொல்லிட்டு அந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க. அப்போ உணர்ந்து உடனே என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சிட்டாங்க அல்லாஹ்விடம். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுடு, நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், நீ தான் இறைவன், எல்லாத்துக்கும் இறைவன் நீ தான் சொல்லிட்டு அவங்க அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் தான் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் தானே, மனிதர்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவன் அவன். தன்கிட்ட தௌபா செஞ்சுட்டாங்க. உடனே அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அந்த வேதனையை நீக்கிட்டான். இப்போ இதை பார்த்தோன்னே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க சொன்ன அந்த வாக்கு சொல்லிட்டு போனாங்கல்ல, இதை மாதிரி உங்கள் மேலே சோதனை இறங்கும் சொல்லிட்டு, அது பலிக்கலை. அவங்களுக்கு கோவம் என்ன பண்ணால் அந்த நாட்டை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு கப்பலில் ஏறுறாங்க. அந்த கப்பல் பயங்கர சீற்றத்தோடு இருக்குது. கப்பல் கவுற மாதிரி இருக்குது. கப்பலில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இந்த கப்பல் இப்படி இருக்குது, யாராவது தப்பு இதில் செஞ்சுருக்காங்களா, பாவம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. கடலில் தூக்கி போடும்போது என்ன ஆகுது, ஒரு பெரிய மீன். அந்த பெரிய மீன் யாரால் அனுப்பப்பட்டது? அல்லாஹ் தான் அனுப்பினான், அவரை விழுங்குவதற்காக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் விழுங்கியது. விழுங்கின உடனே என்ன ஆகுது, ரொம்ப நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறாங்க. மீன் வயிறு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருட்டாக இருக்கும். கடலே ஒரு இருட்டு தான். அடைக்கடல், ஆழ்கடல் பயங்கரமாக இருட்டாக இருக்கும். ஆழ்கடலில் இந்த மீன் போயிடுச்சு, பெரிய மீன். அதோட உள்ளே இருக்கிற இது எப்படி இருக்கும்? பயங்கர இருட்டு, இருட்டுக்கு மேலே இருட்டு, பயங்கரமான இருட்டில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாட்டிட்டாங்க. அப்போ தான் தன்னுடைய தவறை உணர்றாங்க. நாம் தவறு செஞ்சிட்டோம், அல்லாஹ்வின் அந்த பேச்சை கேட்காம நம்ம வந்துட்டோமே சொல்லிட்டு தவறை உணர்ந்து துவா செய்கிறாங்க. இந்த துவாவை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி என்னை இந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்று, என்னை காப்பாற்று அப்படிலாம் அவங்க துவா செய்யலை. என்ன துவா செய்கிறாங்க? வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். அதாவது நான் தப்பு செஞ்சிட்டேன்,
நீ தான் ரப்பு சொல்லிட்டு அல்லாஹ்வை அந்த ஒரு டைம்லேயும் அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. தான் தவறு செஞ்சு விட்டதுன்னு நினச்சிட்டு அவங்க வருந்துறாங்க. அதுதான் இந்த துவாவே. வேறு எதுவுமே அவங்கள காப்பாற்று என்ன காப்பாற்று எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. இதை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஒரு முறை சொல்லலை, அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் உடனே வெளியே கொண்டு வரலை. சிறிது காலம் அவங்க அந்த மீன் வயிற்றுனுள்ளே இருந்தாங்க. நிறைய டைம் அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனையோ நாட்கள் சொல்கிறாங்க, 41 நாட்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. சில காலங்கள் அப்படியே மீன் வயிற்றுல இருந்து இந்த தஸ்பீகை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹுக்கு இரக்கம் வந்து ஒரு கரையில் அந்த மீன் வந்து என்ன பண்ணிச்சு, கக்கிடுச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போ மறுபடியும் அல்லாஹ் அவரை நல்லா, அவங்க உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் அவர்கள் உடல் நலனை உடனடியாக தேற்றி அவர்கள் சமூகத்தாருக்கு அனுப்பி வைத்தான். இதுதான் அந்த துவாவின் மகிமை. இப்போ அந்த துவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேவைக்காக, அதாவது இந்த தேவை சொல்லிட்டு இதுக்கு கேட்க தேவையில்லை. அல்லாஹ்வை புகழ்ந்து நான் தப்பு செஞ்சுட்டேன். ஏன்னா நம்ம செஞ்ச தவறுகளால் தான் நம்முடைய பெரிய சோதனைகள், நிறைய சோதனைகள் நடக்குது நம்முடைய தவறுகளின் காரணமாகத்தான். இந்த ஒரு துவாவை நீங்கள் பொதுவாக ஓதிட்டு வரும்போது உங்களுடைய எல்லா சோதனைகளும் நிச்சயமாக விலகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு துவாவை சொல்லிட்டு கூட இன்னும் ஒரு 2 விஷயங்களை, மிக முக்கியமான 2 விஷயங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அவங்க கேட்டதை தருவான்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீன் வயிற்றுல இருக்கும்போது இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவங்க அப்படியே மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருந்திருக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. கோபம் இருக்கிறதால தானே அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அப்படியே வைக்க வச்சுருந்தாங்க. இந்த துவாவை சொல்லலாம் நான் அப்படியே தான் விட்டுருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு அல்லாஹ் கோபமாக இருந்தால் அல்லாஹ்வின் கோபத்தை தணித்து அவர்களின் கருணையை இரக்கத்தை பெற்றுத்தந்த மிக சிறந்த ஒரு துவா இது. அதனால தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில் பலன் தந்த துவா இது. நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த ஒரு துவா ஓதி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கும். என்னுடைய சொந்த அனுபவம் உண்டு. நான் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு துவா ஓதி இருக்கேன். நீங்களும் ஓதி பாருங்கள். கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு துவாவிற்கு இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குது, இவ்வளவு சிறப்பு இருக்குது சொல்லிட்டு நீங்கள் ஓதும்போது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த துவாவோட சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அப்போ இந்த துவாவை ஓதுனா நிச்சயமாக நான் கேட்டது கிடைக்கும் என்ற ஒரு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் ஓத ஆரம்பிப்பீங்க. துவாவோட முக்கிய அம்சமே அந்த நம்பிக்கை, அந்த மன உறுதி தான். அதில் மட்டும் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும். அல்லாஹ் வாக்குறுதி தந்த துவா இது. அல்லாஹ்வின் கருணையை, கோபத்தை தணித்து, பெரிய ஒரு கோபத்தை தணித்து கருணையை பெற்று தந்த துவா. எந்த நபிமார்கள் மீதும் அல்லாஹ் இப்படி ஒரு கோபப்படலை, இப்படி ஒரு இது சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய துவாக்கள் இருக்குது, நபிமார்கள் ஓதிய துவாக்கள் சொல்லிட்டு எந்த துவாவிற்கு பின்னாடியும் இப்படி ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லலை. இந்த துவாவை ஓதி இருக்காவிட்டால் நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், என்னுடைய அடியான் இந்த துவாவை ஓதி கேட்டால் நான் தருவேன் சொல்லிட்டு எந்த துவாவிற்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இந்த ஒரு துவாவிற்கு அல்லாஹ் சொல்ல காரணம், நாம் இதை ஓதணும், நாம் அனைவரும் பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த துவாவை ஓதிருப்பீங்க, பலனும் தந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இதுக்கு சிறப்பு இருக்கா சொல்லிட்டு தெரியாமல் ஓதிருப்பீங்க. தெரியாமல் ஓதி இருந்தாலும் பலன் தரக்கூடிய துவா தான் இது. இனி தெரிஞ்சு ஓதி பாருங்க, நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் நடக்கும். கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகும். அல்லாஹ் நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை. உறுதியுடன் இந்த துவாவை ஓதி கேளுங்க. எப்போ ஓதலாலும் எப்போ நீங்கள் ஃப்ரீயோ அந்த நேரத்தில் உட்காந்து ஓதிக்கிங்க. தொழுகையை முடிஞ்சுட்டு குறிப்பாக ஏதாவது ஒரு வேலை தொழுகையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த வேலை தொழுகையை முடிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த ஃபர்தான தொழுகையை தொழுதுட்டு அப்படியே யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் இந்த ஒரு தஸ்பீஹை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. உங்கள் விருப்பம் தான், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஓதி நல்லா அழுது துவா செய்யுங்க. சில உலமாக்கள் சொல்கிறாங்க 313 முறை இந்த ஒரு துவாவை ஓதி கேட்டால் உடனே கிடைக்கும் சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட நீங்கள் ஓதலாம், உங்கள் விருப்பம் தான். ஓதி நல்லா துவா செய்யுங்க, அழுது துவா செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்களுடைய காரியம், எந்த காரியத்துக்கும் இதை ஓதலாம். கடன் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஓதலாம். தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக பலன் தந்தே தீரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா இது. என்னுடைய ஒவ்வொரு வீடியோ கீழேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா, உங்கள் கஷ்டங்களை சொல்லி அவங்கவுங்க கஷ்டங்களை முன்னிறுத்தி இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அப்படி தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.